Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாஷிங் மெஷினை டப் க்ளீன் பண்றதுக்கு ஸ்கேல் கன் பவுடர், ஸ்கேலிங் டேப்லெட் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம நம்ம வீட்ல இருக்க ஒரு 3 பொருளை மட்டும் பயன்படுத்தி இன்னைக்கு ஈஸியா இந்த வாஷிங் மெஷினை டப் க்ளீன் பண்ணிடலாம். வாஷிங் மெஷின்ல மந்த்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பா டப் க்ளீன் பண்ணணுங்க. அப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த துணியில இந்த வாஷிங் மெஷினை மூடியே வச்சுட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது கண்டிப்பா துணியில உங்களுக்கு வருங்க. நீங்க என்னதான் கம்ஃபர்ட் ஊத்தி நல்ல வாசனையான லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலும் அது அந்த துணியில அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பொருள் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, பேக்கிங் சோடா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு அரை கப் நான் எடுத்துக்கிறேன். அரை கப் பேக்கிங் சோடாக்கு அதே அளவில் வினிகர் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தாத இந்த கிளீனிங்க்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த வினிகர் தான், நான் ஃப்ரூட் வினிகர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அதே அளவுக்கு ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுங்க. கூடுதலாக போட்டால் தவறே இல்லை, நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற பொருள் டிட்டர்ஜென்ட் லிக்விட் தாங்க. ஒன்று டிட்டர்ஜென்ட்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா லிக்விட் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது 3 பொருள் மட்டும் சேர்த்து டப் க்ளீன் பண்ணி பாருங்க. சூப்பராக உங்களுக்கு பலன்னு வாஷிங் மிஷின் அந்த உள்ளே இருக்கிற அந்த ட்ரம் க்ளீன் ஆகிடும். இதை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் சேர்த்துருக்க இந்த 3 பொருளுமே மல்டி பர்பஸ் சொல்யூஷனுங்க. ஸோ இதை வச்சு நம்ம எந்த இடத்துல வேணாலும் கிளீனிங்காக பயன்படுத்தலாம். வாஷிங் மிஷினில் இந்த உள்ள ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துரும். ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை நீங்கள் தொட்டு ஸ்க்ரப்பராலோ இல்லை ப்ரஷ்ஷாலையோ வச்சு கிளீன் பண்ணிடுங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் சூப்பராக கிளீன் ஆகிடும். ஸோ டப் க்ளீன் பண்ணுறப்போ ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதே போல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷினை ரன் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரம்மு நல்லா பலன்னு ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ஈஸியாக டப் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வாஷிங் மிஷினில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.